நம்ம எங்க போற? முதுகு வலிக்குது. நீ உன வந்து சாஞ்சுக்கோயேன், அப்படியே பேசலாம். ஈஸியாகவும் இருக்கும். என்ன ஈஸியா இருக்கும்? பேசுறதுக்கு. எதுக்கு இவ்வளோ எக்ஸைட்மெண்ட்? இருக்காதா பின்ன? பக்கத்தில் இவ்வளோ அழகான ஒரு பொண்ணு இருக்கிறப்போ என்னென்ன பண்ண தோணும் தெரியுமா? என்னென்ன பண்ண தோணும்? என்னாச்சு? இல்லை, எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. My heart's racing. I mean, I'm nervous. இல்லை, பயமாலாம் இருந்தா வேணாம். அப்படியே இல்லை, ஃபர்ஸ்ட் டைம் இல்லை, எப்படி இருக்கும்னு தெரியல, எல்லாம் புதுசாக இருக்குது. சரி, அப்போது வேண்டாம், நம்ம வேணா போய். பயம்லாம் இல்லை, தப்பு சரி தாண்டி எனக்கு இந்த நிமிஷம் கூட இருக்கணும். ஆமாம், முதல்ல வரமாட்டேன்னு தானே சொன்னேன். அப்புறம் வீட்டில் என்னன்னு சொல்லி சமாளிச்ச? ஓ, அதான் ஈசிஆரில் ஒரு பெரிய ரிசார்ட் புக் பண்ணியிருக்காங்கன்னு சொன்னேன் டீ மீட்டிங்காக. ஓ, கேட்ட உடனே ஒத்துக்கிட்டாங்களா? அது ஏன் கேட்குற? கொஞ்சம் கொஞ்சமாக பேசி அம்மாவை கன்வின்ஸ் பண்ணி, அப்புறம் அம்மாவை வச்சு அப்பாவை கன்வின்ஸ் பண்ணி ஒரு வழியாக வெளியில் ஏய், கிட்ட வந்தியா என்ன? இல்லையே. ஏன்? கிட்ட வந்த மாதிரி இருந்துச்சு. நீ கதையை கண்டினியூ பண்ணு. ஒரு வழியாக வெளியில் வந்தப்போ என் அக்கா கார் பார்க் பண்ணிட்டு இருந்தா. அவள் மட்டும் பார்த்துருந்தா அவ்வளோதான். அப்புறம் என் கத்தை மூட்டிஞ்சிருச்சு. ரொம்ப பக்கத்தில் இருக்க. ஏன் இருக்கக்கூடாதா? எவ்வளோ பக்கத்தில் இருந்தா அப்புறம் அப்புறம் நம்ம இப்போந்தான் மீட் பண்ண மாதிரி இருந்துச்சு. டக்குன்னு 1 year ஆயிடுச்சுல்ல? என்ன யோசிச்சுட்ருக்க? ஒன்றும் இல்லை, பசிக்குது, லைட்டாக தான் சாப்பிட்லாமா? ஓ, இதான் யோசிச்சுட்டு இருந்தியா? சரி வா, போய் சாப்பிடலாம். என்ன ஆர்டர் பண்ணலான்னு சொல்லு. பாவனா, இதுக்கு முன்னாடி ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருந்தல்ல? ஆமாம். அவன் கூட எவ்வளோ நாள் இருந்த? ஐ மீன், எத்தனை வருஷம் ரிலேஷன்ஷிப்பில் இருந்தேன்னு கேட்டேன். இப்போ எதுக்கு அதை பற்றி கேட்குற? இல்லை, எனக்கு அதை பற்றி ஒன்றும் தெரியாதுல்ல, அதான் கேட்டேன். உன்கிட்ட தான் எல்லாமே சொல்லியிருக்கேனேடா. நீ கூட நிறைய கொஸ்டின்ஸ் கேட்டிருக்கே, என்ன மறந்துட்டியா? கரெக்டு தான், நீ நிறையா சொல்லியிருக்க, நான் தான் மறந்துட்டேன். சரி, அவன் இப்போ என்ன பண்ணுறான்? எனக்கு எப்படி தெரியும்? ஓ, அவன் கூட டச்லாம் இல்லையா? அவனை பார்த்தே ரொம்ப வருஷம் ஆச்சுடா. அவன் எங்கே இருக்கான்னு கூட எனக்கு தெரியாது. நீ அவனை இன்னும் மிஸ் பண்ணுறியா? உனக்கு என்ன இப்போ பிரச்சனை? நான் சும்மா கேஷுவலாக தாம்மா கேட்டேன். நீ ஏன் டென்ஷன்லாம் ஆகுற? பின்ன எதுக்கு இப்போ சம்மந்தமே இல்லாமல் அவனை பற்றி பேசிகிட்டு இருக்க? ஏன்,
அவனை பற்றி பேசக்கூடாதா? அப்படி இல்லை, இப்போ வேணாமே. நம்ம ஹாப்பியாக இருக்கும்போது எதுக்கு இப்போ அதை பற்றி எல்லாம் பேசிகிட்டு இருக்க? சரிம்மா, அவனை பற்றி எதுவும் பேசல. ஆனால் நீ என்கிட்ட எதுவும் மறைக்கிற பாவனா. அதனால தான் அவனை பற்றி பேசினாலே பேச வேணாங்கிற. Are you for real? You know what? பாவனா, பாவனா, சாரி பாவனா. நான் அப்படி எதுவுமே பேசியிருக்க கூடாது தான். நான் சும்மா தான் கேட்டேன். சாரி. சி, ஐ அண்டர்ஸ்டாண்ட். இட்ஸ் ஃபைன். நீ மேலே செம்ம கோவமாக இருக்க. பட் நான் இங்கேயே வெயிட் பண்ணுறேன். வில் சார்ட் திஸ் அவுட். சாரி தான் சொல்கிறேன்ல பாவனா. இனிமேல் நான் பாஸ்ட்டை பற்றி பேசவே மாட்டேன். ஓகே? ப்ராமிஸ். ப்ராமிஸ். இங்கே பாரு ஆதர்ஷ், நீ என் பாஸ்ட் பற்றி கேட்டதால எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் நான் தான் உன்கிட்ட எல்லாமே ஃபஸ்ட்டே சொல்லியிருக்கேனே. ஆமாம், நீ எல்லாமே சொல்லியிருக்க. நான் தான் தேவையில்லாமல் பேசிட்டேன் பாவனா. சாரி. சரி, ஓகே, விடு. இன்னும் எவ்வளோ நேரம் தான் இப்படி சைலண்ட்டாகவே இருக்க போகிற? இப்படியே இருந்தால் இந்த நாளே வேஸ்ட் ஆகிடும். ஓகே, நம்ம வேணா ஒரு கேம் விளையாடலாமா? என்ன கேம்? வா, சொல்கிறேன். நான் வரல. இப்படி சண்டை போட்டுக்கிட்டே இருந்தா இந்த ஃபுல் டே நம்ம வேஸ்ட் தான் பண்ண போகிறோம். இந்த ப்ரெஷஸ் டே ஏன் வேஸ்ட் பண்ணணும் சொல்லு? நான் தான் சாரிலாம் கேட்டேன்ல. சரி, ஓகே, நீ இங்கே இரு. நான் வெளியில் வெயிட் பண்ணுறேன். யூ கம் whenever you can. ஓகே? எஸ், நான் தான் ஜெயிச்சேன். மாட்டினியா? ஸ்பின் பண்ணு, ஸ்பின் பண்ணு. டேர். ஓகே. 5 minutes. ஃபோன் எக்ஸ்சேஞ்ச் பண்ணி யூஸ் பண்ணணும். ஏய், என்ன டேர் இது? டேர் இஸ் டேர். சரி, என்னமோ. அப்படி என்ன அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குன்னு என் மொபைலை இவ்வளோ நேரம் பார்த்துட்ருக்க? ஆதர்ஷ்,
ஆதர்ஷ் ம் ஆதர்ஷ் இப்போ மொபைல் கொடுக்க போறியா இல்லையா? 5 மினிட்ஸ் மேலே ஆயிடுச்சு. ஓ இந்தா. என்ன இவ்வளோ நேரம் பார்த்துட்டு இருந்த? சும்மா ஃபோட்டோஸ் தான். அதான் என் ஃபோட்டோஸ் எல்லாம் உன்கிட்ட இருக்குல்ல, அப்புறம் என்ன? இல்லை சிலது இல்லை, அதான் பார்த்துட்டு இருந்தேன். சரி, என்னமோ. எனக்கு டயர்டாக இருக்கு. ஐம் கோயிங் டு ஸ்லீப். ஏய் இரு, இட்ஸ் நாட் ஈவன் தட் லேட். ஆதர்ஷ், இட்ஸ் வெரி லேட் அண்ட் ஐம் ஃப்ரிக்கிங் டயர்ட். ஒன்றும் இல்லை, உட்கார். ஆதர்ஷ் ப்ளீஸ் புரிஞ்சுக்கோ. ஏன் சரி, டேர்லாம் வேணாம், ட்ரூத் மட்டும் விளையாடலாம். நீ இவ்வளோ பிடிவாதமாக இருக்க? நீ எதுவும் கேட்க வேணாம், நான் மட்டும் கேட்குறேன். சரி, கொஞ்ச நேரம் தான், அப்புறம் நான் போகிறேன். டன். Do you delete your WhatsApp chats? நோ. எதுக்கு பண்ணும்? Call history? நோ. Who was your first kiss, Pavana? What? It was my ex and you know who? ஆதர்ஷ், நீ ஏன் இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்குற? சும்மா தான். என்னை இன்னும் இதை நம்ப சொல்றியா? அதே இப்போ பார்த்தாலே பாஸ் பற்றி பேசிகிட்டு இருக்க. சரி, இப்போதைக்கு எதுவும் பேசல, ஆனால் மறுபடியும் தோணுச்சுன்னா. நோ ஆதர்ஷ், லெட்ஸ் கீப் கோயிங். உன் மனசில் என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். என்ன கேளு. Have you ever cheated on me, Bhavana? What? Seriously? No, I haven't cheated on you, Adarsh. Okay. Okay. Just one last question. Who was the first person you had sex with? What? Are you out of your freaking mind? How dare you ask me that? உன் கூட தான் என் ஃபர்ஸ்ட் டைம் தெரிஞ்சுமா? அது எப்படி நான் நம்புறது? என்ன வளர ஆதர்ஷ்? ஆமா, உண்மையை சொன்னா என்ன வளர்றேன்னு சொல்லுவேன். எதை வச்சு இப்படி என்ன சந்தேகப்படுற? I noticed a few things. அதனால தான் கேட்குறேன். What did you notice? அது எப்படி நான் என் வாயால சொல்றது? என் கூட தானே ஃபர்ஸ்ட் டைம்னு சொன்னேன். அப்போ why didn't I see any blood? புரியல. blood? என்ன தெரியல ஆதர்ஷ். எனக்கு தெரியும் ஏன் சொல்லவா? ஏன்னா this wasn't your first time. It is my first time, ஆதர்ஷ். அப்போ why didn't I see any blood? ஐயோ, என்ன தெரியல. I feel cheated, Bhavana. ஐயோ, முட்டாள் மாதிரி இருக்கே. யார் உனக்கு இதெல்லாம் சொல்லி தரா? தப்பா தெரிஞ்சு வச்சுட்டு. ஆமா, ஏமாந்தானா முட்டாள் தான். போய் சொல்ற நீ புத்திசாலி. நான் இவ்வளோ சொன்னதுக்கு அப்புறமும் நீ ஏன் என்ன நம்ப மாட்டேங்கிறன்னு புரியல ஆதர்ஷ். வெர்ஜினிட்டியை மறைச்ச உன்னெல்லாம் நான் எப்படி நம்புறது? ஸ்டாப் இட் ஆதர்ஷ், ஸ்டாப் இட். எனக்கு என்ன தெரியவா போகுது நீ அவன் கூட படுத்தியா இல்லையான்னு? அழாத, அதை மறைக்க இப்ப டிராமா தானே பண்ற. சும்மா அழுதுகிட்டே இருந்தா நீ சொல்றதெல்லாம் உண்மையாயிடுமா? இதே உனக்கு வேலையா போச்சு. பாவனா, பாவனா, கதவு தர திறக்க போறியா இல்லையா? பாவனா, வெளில வா பாவனா.
பாவனா, நேற்று என்ன நடந்துச்சுன்னு சத்தியமாக தெரில. இட் வாஸ் அ கம்ப்ளீட் ஃப்ரீக் அவுட் மூமெண்ட். எனக்கு தெரியும் நான் தான் தப்பு பண்ணேன்னு. இட் வாஸ் ஆல் மை ஃபால்ட். ஐ எம் வெரி சாரி. பட் இந்த ஒரே ஒரு தடவை நான் மன்னிச்சிரு பாவனா, ப்ளீஸ். எத்தனை ஒன் லாஸ்ட் டைம் ஆதர்ஷ்? ஐம் நாட் ஃபாலோயிங் ஃபார் திஸ் ட்ரிக் அகேன். நீ எத்தனை தடவை சாரி கேட்டாலும் திரும்ப திரும்ப அதே தான் பண்ணிட்டு இருக்க போற. Do you know why, Adarsh? Because you're you and no one can change that. But பாவனா, things like these happen in a relationship, right? எனக்கு தெரியும் உன் மேலே எந்த தப்பும் இல்லை தான். நான் தான் என் லிமிட்ஸை கிராஸ் பண்ணிட்டேன். And I really regret it. Yes, Adarsh. Regret it for the rest of your life. நேற்று நைட்டே கிளம்பி போகலான்னு நினச்சேன். ஆனால் அதுக்கப்புறம் கால் பண்ணி பெரிய ட்ராமா இருக்கும்ல, அதெல்லாம் எதுக்கு? அதான் ஒரேடியாக இருந்து முடிச்சுட்டு போகிறேன். முடிச்சுட்டுனா பிரேக்கப் பண்ணிவிட்டு ஒரேடியாக கும்பிடு போட்டு போகிறேன்னு அர்த்தம். ஏய், Bhavana, I don't care if you slept with your ex or not. What? And what, Adarsh? What if I had slept with my ex? None of it matters. It's in the past. ஓ, அப்போ அவன் கூட நடந்துச்சா? No, I'm just saying. அப்படி நடந்திருந்தா தான் என்ன பண்ணியிருப்ப நீ? தெரிஞ்சிருந்தா உன் கிட்டே வந்திருக்க மாட்டா. எல்லாம் என் தப்பு தான் ஆதர்ஷ். இதை பற்றி எனக்கு முன்னாடியே தெரிஞ்சிருந்தா உன்கிட்ட அது நடந்துச்சுன்னு போய் சொல்லி தப்பிச்சிருப்பேன். ஐம் வெரி சாரி ஆதர்ஷ். ஐ மீன், லுக் அட் யூ, த வே யூ திங்க். ஒரு வருஷம் முன்னாடி பார்த்த ஆதர்ஷ் நீ இல்லை. முதல்ல இருந்த மாதிரி தான் இப்பயும் இருக்கேன். இதானா? எனக்கு உன்னை பார்த்தா பாவமாக இருக்கு. ஏய், நிறுத்திடி. விட்டா பேசிக்கிட்டே போக போல. உன்ன மாதிரி நிறைய பொண்ணுங்களை நான் பார்த்துருக்கேன். நல்ல வேளை உன்கிட்ட நான் தப்பிச்சிட்டேன். அடுத்து எந்த பையன் கூட போய் படுக்க போறியோ? ச்சே, டிஸ்கஸ்டிங். Adarsh, do you know why I didn't bleed? It's because you have a small. And Adarsh, better luck finding a woman. It's because you have a small. முடிச்சிட்டுனா பிரேக்கப் பண்ணிட்டு ஒரேடியா கும்பிடு போட்டு போறேன்னு அர்த்தம்.